அக்னி நட்சத்திரம் இந்த 21 நாட்கள் ஏன் முக்கியமானது? தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை இந்த காலம் நீடிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி பகவான் என்பதால் சூரியன் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது வெப்பம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இது அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. புராண கதைகள். அக்னி நட்சத்திரம் உருவானது குறித்து மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது. இந்த கதை அக்னி பகவான் தனது பசியை தீர்த்து கொள்ள காண்டவ வனத்தை எரித்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. சுவேதகி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் ஊற்றப்பட்ட அதிகப்படியான நெய்யை உண்டதால் அக்னி பகவானுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டது. இந்த நோயை தீர்க்க காண்டவ வனத்திலுள்ள அரிய மூலிகைகளை உண்ணுமாறு பிரம்மா அறிவுறுத்தினார். ஆனால் அக்னி வனத்தை எரிக்க முயலும்போதெல்லாம் அங்கு வசித்த தனது நண்பனான தச்சகன் என்ற பாம்பை காக்க இந்திரன் மலையை புலிவித்து தடுத்தான். யமுனை நதிக்கரையில் இருந்த கிருஷ்ணரிடமும் அர்ஜுனனிடமும் அக்னி பகவான் அந்தணர் வேடத்தில் வந்து உதவி கேட்டார். அவர்களுக்கு அக்னி பகவான் காண்டீபம் எனும் வில்லையும் அக்னேயாஸ்திரம் போன்ற ஆயுதங்களையும் வழங்கினார். அக்னி வனத்தை எரிக்கத் தொடங்கிய போது இந்திரன் பொழிந்த மலையை அர்ஜுனன் தனது சரமாரி அம்புகளால் ஒரு அம்புக்கூடு கட்டி தடுத்தார். கிருஷ்ணர் அக்னி தேவனிடம் 21 நாட்கள் மட்டும் வனத்தை உண்ண அனுமதித்தார். முதல் 7 நாட்கள் காட்டின் மூலிகை பகுதிகளை உண்டார். அடுத்த 7 நாட்கள் காட்டின் அடர்ந்த மரங்களை உண்டார். இறுதி 7 நாட்கள் மிதமாக உண்டு தனது பசியை தீர்த்து கொண்டார். இவ்வாறு அக்னி பகவான் காண்டவ வனத்தை எரித்து தனது பிணி நீங்கிய அந்த 21 நாட்களை ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் என்று அழைக்கப்படுகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யப்படும் வழிபாடுகள். தாராபிஷேகம். சிவாலயங்களில் சிவலிங்கத்தின் மீது ஒரு செப்பு பாத்திரத்தில் சிறு துளையிட்டு அதிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக விழுமாறு செய்வார்கள். இதற்கு தாரா பாத்திரம் என்று பெயர். வெப்பத்தை தணிக்க இது செய்யப்படுகிறது. சந்தன காப்பு. முருகப்பெருமான் மற்றும் சிவன் கோவில்களில் இறைவனுக்கு குளிர்ச்சியான சந்தனத்தால் அபிஷேகம் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படும். முருகப்பெருமான் வழிபாடு. அக்னி நட்சத்திரத்தின் அதிதேவதை முருகப்பெருமான். எனவே இந்த நாட்களில் அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பன்னீர் அபிஷேகம் செய்தும் வழிபடுவார்கள். வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு மல்லிகை பூச்சூட்டி பன்னீரால் அர்ச்சனை செய்வது நல்லது. தண்ணீர் பந்தல். தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர், மோர், பானகம் போன்றவற்றை வழங்குதல். குடை மற்றும் விசிறி. வெயிலின் கொடுமையிலிருந்து தப்பிக்க ஏழைகளுக்கு குடை, விசிறி, காலணிகள் தானம் செய்யலாம். அன்னதானம். தயிர் சாதம் தானம் செய்வது உடல் சூட்டை தணிக்கும் ஒரு சிறந்த செயலாக கருதப்படுகிறது. வீட்டில் செய்ய வேண்டியவை. காலையில் குளிக்கும் நீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் அல்லது வெட்டிவேர் சேர்த்து குளிப்பது உடல் சூட்டை தணிக்கும். வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலமிடுவது குளிர்ச்சியை தரும். தினமும் ஆதித்ய ஹிருதயம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்வது சூரியனின் அருளை பெற்றுத்தரும். இறைவனுக்கு பானகம், ஏலக்காய், சுக்கு கலந்த நீர், இளநீர் மற்றும் நீர்மோர் படைத்து விநியோகிப்பது இந்த காலத்திற்கு மிகவும் ஏற்றது. 2026ஆம் ஆண்டில் அக்னி நட்சத்திரம் மே 4 அன்று தொடங்கி மே 28 வரை இருக்கும் என பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த காலத்தில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து தற்காத்து கொள்ள இளநீர், நொங்கு மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியன் தாக்கம் மிக உக்கிரமாக இருப்பதால் அந்த அதீத வெப்பம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் சில முக்கிய காரியங்களை தவிர்ப்பது மரபு. திருமணம், புதுமனை புகுதல், கிணறு தோண்டுதல், குழந்தைகளுக்கு மொட்டையடித்தல், காது குத்துதல், செடி கொடி நடுதல், நீண்ட தூர பயணம் இவற்றை தவிர்ப்பது நல்லது. தினசரி வழிபாடுகள். சீமந்தம் போன்ற தவிர்க்க முடியாத சில சடங்குகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என சொல்லப்படுகிறது. இருப்பினும் புதிய தொழிலை தொடங்குவது அல்லது சொத்து வாங்குவது போன்ற இந்த 21 நாட்கள் கழித்து செய்வது சிறந்தது. அக்னி நட்சத்திரம் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.